ஹலோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்நாக் கார்லிக் பிரெட். இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் 2 துண்டு, வெண்ணெய் 2 சின்ன கட்டி 50 கிராம் போல போதும், பூண்டு பல் 4, நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு சின்ன கொத்து. ஒரு பவுல்ல முதல்ல 2 வெண்ணெய் கட்டியை எடுத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியா நறுக்கி அந்த வெண்ணெய் போட்டிருக்கிற அந்த பவுல்லே சேர்த்துடுங்க. பூண்டையும் அதே மாதிரி நல்லா பொடி பொடியா நறுக்கி அதே பவுல்ல சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட ஆரம்பிங்க. இந்த வெண்ணெயோட எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்தா போதும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரெட்டை துண்டு துண்டா வெட்ட போறோம். 2 ஓரத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த செஞ்சு வச்ச கலவையை எடுத்து ஒரு பிரெட் துண்டு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமா தடவை விடணும். அந்த மாதிரி எல்லா பீஸ்லையுமே தடவி விட்டதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். அடுப்புல பேன் வச்ச உடனே பேனை சிம்முக்கு கொண்டு வந்துருங்க. பேன் ஹீட் ஆன உடனே நீங்க ஒவ்வொரு ஸ்லைஸா அதில் பிளேஸ் பண்ணிட்டே வாங்க. நம்ம மிக்சர் தடவின பக்கம் மேல இருக்கணும். மேல இருக்க பட்டர் உருக ஆரம்பிச்சதும் நீங்க திருப்பி போட்டுடலாம். 1 நிமிஷம் கழிச்சு நம்ம பேன்ல இருந்து எல்லாத்தையும் வெளியில எடுத்து இன்னொரு பக்கமும் மிக்சரை தடவிட்டு திருப்பி நம்ம பேனுக்கு போடணும். இப்ப போடும்போதும் நம்ம இப்ப தடவினது மேல் பக்கமா தான் இருக்கும். முதல்ல பண்ண மாதிரியே பட்டர் உருகன ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு 2 பக்கமுமே திருப்பி போட்டு எடுத்துடலாம். நம்ம அவ்வளோதான், கார்லிக் பிரெட் வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க உங்க ஃபேவரட்டான டீ, காஃபி, பால் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.